ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மஷ்ரூம் பிரியாணி இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சூப்பராக இருந்துச்சு மஷ்ரூம் பிரியாணி. வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் 4, புதினா கொத்தமல்லி ஒரு பிடி, சோம்பு 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. லைட்டாக ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொரன்னு. இப்போ காட்டுறேன் பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், ரொம்ப நைஸாக வேணாம். மஷ்ரூம் நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு பட்டை, ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம், பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே. வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஓரளவு வதங்கினாலே போதும், தக்காளி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கிச்சு. இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கினதும் நம்ம காரத்துக்கு ரெட் சில்லி பவுடரும் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் போடுறேன். இப்போ பிரியாணி மசாலா கொஞ்சம் போடுறேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அதுலேயே இஞ்சி பூண்டுலாம் அரைச்சிட்டோம்ல, அதனால இந்த பேஸ்ட்டை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா சின்னதுலேயே வச்சு வதங்க விட்டுருங்க. குக்கரை லைட்டாக மூடி போட்டு தட்டோ இல்லை குக்கர் மூடியே திருப்பி போட்டு வச்சு நல்லா வதங்க விட்டுருங்க. நீங்கள் இந்த டம் ப்ராசஸ்லையும் பண்ணலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு விசில் விட்டுறேன் குக்கரில். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி போடுறதால. இப்போ நான் கொஞ்ச நேரம் வதங்க விட்டுதான். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் 1.5 டம்ளர் வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொதி வந்தோம், நம்ம அரிசியை போட்டுக்கலாம். கொதி வந்துடுச்சு, அதனால அரிசியை போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி 2 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரைத்தாவும் குருமாவும் தான் வச்சு சாப்பிட்டோம், உருளைக்கிழங்கு குருமா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை